மதிய சாப்பாடு சாப்பிடாம இருந்தா அது உங்க பசிய மட்டும் தூண்டாது, வயித்துல ஒரு மாய வெற்றிடத்தை உருவாக்கி மூளையோட சிந்திக்கும் திறனை பல மடங்கு அதிகரிக்கும் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆரம்பத்திலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, உங்க சுவாசத்தை குறைக்கிறதால உடம்புல இருக்கிற செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்தி அமைக்கலாம்னு சொன்னா நேயர்களே நீங்க ஏத்துக்குவீங்களா? அதாவது இதெல்லாம் ஏதோ ஒரு புது நவீன மருத்துவ குறிப்பு மாதிரி தெரியலாம், ஆனா இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு விஷயம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம எந்த ஒரு மாடர்ன் சயின்ஸ் ஜர்னலையும் பற்றி பேச போறதில்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு பழங்கால தமிழ் நூலை பத்தின ஆழ்ந்த அலசல் தான் இது. இது வெறும் கவிதை இல்ல, குவாண்டம் இயற்பியலும் மனித உடற்கூறியலும் ரொம்ப துல்லியமா வரையறுக்கப்பட்ட ஒரு அறிவியல் கையேடுனே சொல்லலாம். கண்டிப்பா. அன்பான நேயர்களே, உங்களுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட இந்த அறிவியல் தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ தகவல் பெருக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்க உங்களுக்கு பிரபஞ்சத்தோட ரகசியங்களை மிக சுருக்கமாவும் அறிவியல் பூர்வமாவும் தெரிஞ்சுக்க இந்த அலசல் ரொம்பவே உதவியா இருக்கும். நிறைய நேரங்கள்ல நாம இந்த மாதிரி பழங்கால எழுத்துக்களை வெறும் தத்துவங்களாகவோ இல்ல சடங்குகளுக்கான ஆன்மீக குறிப்புகளாகவோ மட்டும்தான் கடந்து போயிடுறோம். ஆமா, அது ஒரு பெரிய தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஆனா பாத்தீங்கன்னா அண்டத்தோட மாபெரும் இயற்பியல் விதிகளுக்கும் நம்ம உடலுக்குள்ள நடக்கிற நுண்ணிய உயிரியல் மாற்றங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நேரடியான அழிவியல் தொடர்ச்சிய இந்த மூலக்கட்டுரை ரொம்ப ஆழமா பேசுது. அதாவது இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, தூய அறிவியல். ஆமா, அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் எப்படி சொல்றது, அதாவது பெருவழி கட்டமைப்புக்கும் மனித உடலோட உயிரியலுக்கும் உள்ள தொடர்பு அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட அடிப்படை. சரி, இதையே தான் நாம இன்னைக்கு தரவுகளோட உடைச்சு பார்க்க போறோம். இப்போ கட்டுரையில முதல்ல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடா தோணுன ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, எந்த வரி அது? அண்டம் சுருங்கில் அதற்கோ அழிவில்லை அப்படிங்கிற வரிதான். பிரபஞ்சம் ஒரு புள்ளியில சுருங்குனா அதுக்கு அழிவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இயற்பியல்ல பெருவெடிப்புக்கு முந்தைய நிலையை நாம ஆற்றல் ஒருமுகப்படுதல், அதாவது சிங்குலாரிட்டின்னு சொல்றோம். ஆமா, விரிவடைகிறது அழிவு, சுருங்குறது சக்தின்னு இந்த கட்டுரை சொல்லுது. ஆனா பாத்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு மனித மனதோட எண்ணங்களோட ஒப்பிடுறாங்க. பிரபஞ்சத்தோட தொடக்க கோட்பாட்டை எப்படி மனித மனதோட உளவியலோட நேரடியாக இணைக்க முடியும்? இது கொஞ்சம் ஓவரான கற்பனை மாதிரி உங்களுக்கு தெரியலையா? முதல் பார்வையில பாக்கும்போது இது ஒரு கவித்துவமான ஒப்பீடு மாதிரி தான் தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கவனிச்சீங்கன்னா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? அது என்ன அறிவியல்? இயற்பியல்ல ஆற்றல் சிதறல் இல்லனா விரிவடைதல், அதாவது என்ட்ரோபி அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, என்ட்ரோபி பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஒரு பொருளோ இல்ல ஆற்றலோ தொடர்ந்து விரிவடைஞ்சுகிட்டே போனா, பல திசைகள்ல சிதறடிக்கப்பட்டா அதோட ஆற்றல் விரயமாகி ஒரு கட்டத்துல அது சீரழிவை சந்திக்கும். பிரபஞ்சமும் அப்படிதான் இப்ப விரிவடைஞ்சுகிட்டே போகுது. ஓ, ஆனா அது உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த ஒட்டுமொத்த ஆற்றலும் ஒரே புள்ளியில சுருங்கி இருந்துச்சு. அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆற்றலுக்கு அழிவே கிடையாது. சரி, அது அண்டவெளி இயற்பியல் அந்த வெப்ப இயக்கவியல் விதியை எப்படி நேரடியாக மனித மூளைக்கும் எண்ணங்களுக்கும் பொருத்த முடியும்? நம்ம மூளை ஒன்னும் நட்சத்திர கூட்டங்கள் இல்லையே. மூளை நட்சத்திர கூட்டம் இல்லதான், ஆனா மூளையோட செயல்பாடுகளும் அதே ஆற்றல் விதிகளுக்கு உட்பட்டதுதான். மனித மூளைக்குள்ள தினமும் பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் உருவாகுது. நரம்பியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் செலவாகுது. ஓஹோ, அப்போ நிறைய யோசிச்சா நிறைய ஆற்றல் செலவாகுமா? கண்டிப்பா. நாம பல விஷயங்களை ஒரே நேரத்துல சிந்திக்கும் போதோ இல்லைன்னா தேவையற்ற கவலைகள்ல உழலும் போதோ நம்ம நரம்பு மண்டலத்தோட ஆற்றல் பல திசைகள்ல சிதறடிக்கப்படுது. அந்த சிதறல் தான் நமக்கு மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்துது. அதாவது இது ஒரு நரம்பியல் ரீதியான ஆற்றல் விரயம்னு சொல்றீங்க? ஆமா, துல்லியமா சொல்லணும்னா அதுதான். ஓ, எனக்கு இப்ப புரியுது. அதாவது சிதறி கிடக்கிற ஒளிய ஒரு லென்ஸ் மூலமா குவித்து அதை எப்படி நாம ஒரு சக்தி வாய்ந்த லேசர் கதிரா மாத்துவோமோ அந்த மாதிரி எண்ணங்களை குவிக்கிறத பத்தி இங்க பேசுறோமா? மிக சரியான ஒப்பீடு. லேசர் கதிரோட சக்தி எப்படி அந்த ஒருமுகப்படுதல்ல இருக்கோ அதே போலதான் மனித மனமும். இப்ப விரிவடைவது எப்படி அழிவாகுங்கிற என்னோட கேள்விக்கு இது ஒரு தெளிவான தர்க்கத்தை கொடுக்குது. ஆமா, எப்போ நீங்க என்ன சிதறல்களை தடுத்து மனதை ஒரே புள்ளியில குவிக்கிறீங்களோ அங்கே மூளையோட ஆற்றல் சிதறல் முற்றிலுமாக தடுக்கப்படுது. உங்களுக்குள்ள ஒருமுகப்படுத்தப்பட்ட மாபெரும் ஆற்றல் உருவாகுது. அந்த புள்ளியில தான் நரம்பு மண்டலம் வீணா செலவழிக்கப்படுற ஆற்றலை சேமிக்குதா? ஆமா,
அப்படி சேமிச்சு உடலுக்கு மிக உயர்ந்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் அழியாத உயிராற்றலையும் கொடுக்குதுன்னு கட்டுரை ரொம்ப தர்க்கரீதியா விளக்குது. மனதை குவிக்கிறதால நரம்பு மண்டலத்தோட ஆற்றல் சேமிக்கப்படுதுங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எண்ணங்களை குறைச்சா உடலோட செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கிற விதமே மாறும்னு அடுத்ததா கட்டுரை சொல்லுது. பிண்டன் சுருங்கிற் பிராண நிலை பெறும் அப்படிங்கிற அந்த வரிதானே? ஆமா, அதேதான். இது உடல் எடையை குறைக்கிறது இல்ல, உயிரணுக்களோட பெருக்கத்தை குறைக்கிறதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா வெறும் காற்றும் உமிழ்நீருமே உடலை இயக்க போதுமான எரிபொருளா மாறும்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஆழமான விஷயம். இது எனக்கு அறிவியல் பூர்வமா எந்த அளவுக்கு சாத்தியம்னு ஒரு பெரிய கேள்வி ஏற்படுத்துது. இப்படி நாம சுவாசிக்கிற காற்றும் எச்சிலும் திட உறவுக்கு ஒரு மாற்றம் அமைய முடியும். இப்ப இது உணவை தவிர்க்கிறதையோ இல்ல பட்னி கிடக்கிறதையோ பத்தின சாதாரண குறிப்பு கிடையாது. இது உயிரணுக்களோட வளர்ச்சிதை மாற்றம் பத்தின மிக நுட்பமான ஒரு உயிரியல். ஓ சரி. மனித உடலோட செல்கள் தொடர்ந்து அழிஞ்சு தங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இது இயல்பான செயல்பாடுதான். ஆனா நாம ரொம்ப பதற்றமா இருக்கும் போதும் நிறைய எண்ணங்களால மூளை அலைக்கழிக்கப்படும் போதும் நம்ம சுவாசம் மிக வேகமா ஒரு மாதிரி ஆழமற்ற முறையில சீரற்று நடக்குது. ஒரு நிமிஷம், சுவாசம் வேகமாகறதுக்கும் செல்கள் புதுப்பிக்கப்படுறதுக்கும் என்ன நேரடி தொடர்பு இருக்கு? இருக்கு, பெரிய தொடர்பு இருக்கு. சுவாசம் வேகமா ஆகும்போது பாத்தீங்கன்னா ரத்தத்துல ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றத்துல மிகப்பெரிய சமநிலையின்மை ஏற்படுது. இது செல்களுக்கு ஒரு தேவையற்ற அழுத்தத்தை உருவாக்குது. அப்படியா? ஆமா, மருத்துவத்துறையில இத உயிரணுக்களின் மீதான அழுத்த நிலைன்னு சொல்லுவாங்க, அதாவது செல்லுலார் ஸ்ட்ரெஸ். இந்த அழுத்தத்தோட காரணமா செல்கள் மிக வேகமா முதிர்ச்சி அடையுது. தேவையற்ற அணுக்களோட பெருக்கம் உடலுக்குள்ள நடக்குது. அப்ப செல்ஸ் ரொம்ப ஓவர் டைம் பாக்குதுன்னு சொல்லலாமா? ஆமா, இப்படி அதிவேகமா செயல்படுற செல்களை பராமரிக்க உடம்புக்கு அதீத ஆற்றலும் அதிகப்படியான உணவும் தேவைப்படுது. ஆஹா, எண்ணங்களையும் சுவாசத்தோட வேகத்தையும் நம்ம குறைச்சிட்டா உயிரணுக்கள் மேல இருக்கிற இந்த அழுத்தம் குறைஞ்சிடும் சொல்றீங்களா? சரியா கணிச்சிட்டீங்க. சுவாசத்தை சீரா மிக மெதுவா மாத்தும்போது செல்கள் தங்களோட ஆற்றலை வீணாக்குறது இல்ல, ஒரு விதமான சேமிப்பு நிலைக்கு, அதாவது தேவையற்ற பிரிதல்களையும் வேலைகளையும் செய்யாத ஒரு அமைதியான நிலைக்கு செல்கள் போகுது. இத சுருக்கமா சொல்லணும்னா செல்கள் ஒரு வித பவர் சேவிங் மோட்ல இயங்க தொடங்குதுன்னு சொல்லலாமா? உங்க ஸ்மார்ட் போன் பேட்டரி குறையும் போது தேவையற்ற அப்ளிகேஷன்ஸை நிறுத்திட்டு எப்படி அடிப்படை தொடர்புக்கு மட்டும் இயங்குமோ அந்த மாதிரி. அதேதான் மிகச் சரியான உதாரணம். அந்த பவர் சேவிங் மோட்ல இருக்கும்போது உடம்புக்கு வெளியில இருந்து அதிகப்படியான கடினமான உணவு தேவைப்படாது. செல்கள் மிக குறைந்தபட்ச ஆற்றல்லே மிகச்சிறப்பா இயங்கும். அப்போ அந்த காற்றும் உமிழ்நீரும் அந்த சூழல்ல தான் நீங்க உள்ளிழுக்கிற தூய்மையான காற்றில் இருக்கிற பிராணவாயுவும் உங்க வாயில இயற்கையா சுரக்கிற உமிழ்நீர்ல இருக்கிற நொதிகளுமே உயிரணுக்களோட அடிப்படை பராமரிப்புக்கு போதுமான எரிபொருளா மாறிடுது. இது மூலமா உடலோட உயிராற்றல் வீணாகிறது தடுக்கப்படுது. வாவ், இது நிஜமாவே ரொம்ப வியப்பா இருக்கு. சரி, செல்கள் ஆற்றலை சேமிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா உடம்புக்கு நாம கொடுக்கிற உணவோட அளவை குறைச்சா செரிமான ஆற்றல் மிச்சமாகி மூளைக்கு பாயும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உயிரியல் ரீதியா சாத்தியம்? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நாம நிறைய சாப்பிட்டாதானே உடம்புக்கு அதிக ஆற்றல் கிடைக்கும், அதுதானே லாஜிக். அங்கதான் நாம பண்ற மிகப்பெரிய உயிரியல் பிழை இருக்கு. செரிமானம் அப்படிங்கிறது மனித உடல் செய்யற வேலைகள்லயே மிக அதிக ஆற்றலை கேட்கிற ஒரு கடினமான செயல்பாடு. அப்படியா? நான் சாப்பிட்ட எனர்ஜி வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது செரிமானம் முடிஞ்ச பிறகு கிடைக்கிற ஆற்றல். ஆனா பாத்தீங்கன்னா நாம வயிறு முட்டை உணவு உண்ணும் போது அந்த உணவை செரிக்க வைக்கிறதுக்காக நம்ம உடலோட ரத்த ஓட்டமும் பெருமளவு ஆற்றலும் முழுமையா வயிற்று பகுதியை நோக்கி திருப்பப்படுது. ஓஹோ, அதனாலதான் மதிய உணவு வயிறு முட்டை சாப்பிட்ட உடனே நமக்கு மூலம் மந்தமாகி பயங்கரமான தூக்கம் வருதா? கண்டிப்பா. மூளையோட முன்பகுதியான சிந்திக்கும் பகுதிக்கு போக வேண்டிய ரத்தமும் ஆற்றலும் வயிற்றுக்கு திருப்பப்படுறதாலதான் நமக்கு அந்த மந்த நிலை ஏற்படுது. ஆனா உணவோட அளவு குறைக்கும் போது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அறிவியல் பூர்வமா பாப்போம். சொல்லுங்க. வயிற்றுல கொஞ்சம் வெற்றிடம் விடும்படி சாப்பிடும்போது அங்க காற்றடைத்த ஒரு பை மாதிரி, ஒரு ஏர்பேக் மாதிரி காலியிடம் உருவாகுது. அந்த வெற்றியிடம் எதுக்காக? உணவு சீக்கிரம் செரிக்கிறதுக்காகவா? சீக்கிரம் செரிக்க மட்டும் இல்ல, இயந்திரவியல் படியான ஒரு சுமையை குறைக்கவும் கூட. வயிற்று பகுதிக்கு கீழே இருக்கிற கணையத்தோட செயல்பாட்டிற்கும் இந்த வெற்றிடம் ரொம்ப ரொம்ப அவசியம்.
கணையத்துக்கு, அதாவது பாங்க்ரியாஸுக்கு சொல்றீங்க? ஆமா, வயிறு முழுமையா நிரம்பி இருக்கும்போது கணையத்தோட மேல ஒரு பௌதீக ரீதியான அழுத்தம் ஏற்படுது. ஆனா அந்த வெற்றிடம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கணையம் எந்தவித அழுத்தமும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா செயல்பட்டு செரிமான நொதிகளை சுரக்குது. ஓ, அதனால செரிமானம் ஈஸியா நடக்குமா? ஆமா, இதனால் செரிமான பணி மிக எளிதா மிக குறைந்த ஆற்றல் செலவிலேயே முடிவடையுது. இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், ஸ்மார்ட் போன்ல பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கிற அதிகப்படியான செயலிகளை, அதாவது ஆப்ஸை மூடிட்டா எப்படி அதோட ப்ராசஸர் மிக வேகமா செயல்படுமோ அதே போல செரிமானத்தோட சுமையை குறைச்சிட்டா மூளை சுறுசுறுப்பாயிடும் சொல்றீங்க, சரியா? ரொம்ப அருமையான உதாரணம் நேயர்களே. இத நீங்களே கூட ஃபீல் பண்ணிருக்கலாம். செரிமான பண்ணி குறைவான ஆற்றலோடு முடிஞ்சிட்டா மிச்சம் இருக்குமே அந்த அதீத ஆற்றல் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது வீணாகாது. அந்த ஆற்றல் நேரா மூளைக்கும் நம்ம மைய நரம்பு மண்டலத்துக்கும் மழைமாற்றம் செய்யப்படுது. ஆற்றல் கீழ்நோக்கி விரயமாகாம தண்டுவடம் வழியா மேல் நோக்கி பாயுது. அப்போதான் ஒருவரால தன்னுள் ஓடுற உண்மையான சுவாசத்தோட ஆற்றலை முழுமையா உணர முடியுது. வயிற்றிலிருந்து மிச்சமான ஆற்றல் மேல் நோக்கி பாயுதுங்கிறத வச்சு பார்க்கும்போது அடுத்ததா கட்டுரை குறிப்பிடுற தொண்டை சுரப்பியான தைராய்டோட பங்கு எனக்கு புரிய தொடங்குது. கண்டம் கருத்த கபாலியோ மாமே அப்படிங்கிற வரிகளை பத்தி சொல்றீங்க. ஆமா, ஆனா இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற உருவகம் எனக்கு இன்னமும் கொஞ்சம் மாயாஜால கதை மாதிரி தான் இருக்கு. என்ன உருவகம்? தொண்டையில உள்ள தைராய்டு சுரப்பியை பாதுகாத்தா அது அமிர்தமா மாறி உடல் முழுவதும் பாயணும், ராணி தேனி தேன்கூட்டுக்குள்ள போற மாதிரி ஆற்றல் மூளைக்குள்ள நுழையணும்னு சொல்றாங்க. இந்த அமிர்தம் ராணி தேனின்றெல்லாம் சொல்றது அறிவியல்ல எதை குறிக்குது? இது வெறும் கற்பனையா? இல்ல, சித்தர்களோட பாடல்கள்ல வர்ற இது போன்ற வார்த்தைகளை நாம எப்போதுமே நேரடி அர்த்தத்துல எடுத்துக்க கூடாது. அது சிக்கலான உயிரியல் நுட்பங்களை விளக்குற குறியீடுகள். அப்போ அந்த அமிர்தம் சொல்றேன், தொண்டையில இருக்கிற தைராய்டு சுரப்பி தான் நம்ம உடலோட முழு வளர்ச்சிதை மாற்றத்தையும் ஆற்றல் விநியோகத்தையும் வெப்பநிலையும் கட்டுப்படுத்துற மிக முக்கியமான ஒரு தலைமை மையம். அதாவது உடலோட ஒட்டுமொத்த ஆற்றல் உற்பத்திக்கும் அந்த ஒரு சுரப்பி தான் முக்கிய காரணமா? சந்தேகமே இல்லாம. அதனாலதான் அத ஒரு கிணறூற்றா நினைச்சு பாதுகாக்கணும்னு கட்டுரை வலியுறுத்துது. அந்த அமிர்தம் அப்படிங்கறது வேற ஒன்னும் இல்ல, தைராய்டு சுரக்கிற ஹார்மோன்களோட மிகச் சீரான ஓட்டம் தான். ஓஹோ. நீங்க உணவை அளவா எடுத்து மூச்சை சீராக்கும் போது தைராய்டு சுரப்பி தனக்கான ஒரு மிகச்சரியான சமநிலையை அடையுது. அதத்தான் அமிர்தம்னு உருவகப்படுத்துறாங்க. சரி, அப்போ அந்த ராணி தேனி ஒப்பீட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கும் தைராய்டுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஒப்பீடு தான் இதோட உச்சகட்ட அறிவியல் விளக்கமே. ஒரு பெரிய இசைக்குழுவை நினைச்சுக்குங்க. பல இசை கலைஞர்கள் பல்வேறு வாத்தியங்களை வச்சுக்கிட்டு தனித்தனியா வாசிச்சா அது எப்படி இருக்கும்? அது வெறும் சத்தமா தான் இருக்கும். ஆமா, அது ஆற்றல் விரயம். ஆனா ஒரு இசை நடத்துனர், அதாவது ஒரு கண்டக்டர் முன்னாடி நின்னு எல்லாரையும் வழி நடத்தும் போது அந்த அத்தனை வாத்தியங்களும் ஒருங்கிணைஞ்சு ஒரு மாபெரும் சிம்போனியா மாறுது இல்லையா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கும். மனித உடல்ல அந்த தைராய்டு சுரப்பி தான் அந்த இசை நடத்துனர். ஆஹா, அப்படியானால் உடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களும் எந்த ஆற்றல் விரயமும் இல்லாம ஒரே ஒத்திசைவுல செயல்பட தைராய்டு உதவுதா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ராணி தேனி உள்ள நுழைஞ்ச உடனே சாதாரணமா இறைஞ்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை தேனீக்களும் சட்டுன்னு ஒரே ஒத்திசைவுல செயல்பட தொடங்குறது மாதிரி தைராய்டு சீரா இயங்கும் போது உடலோட உயிரணுக்கள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு ஒரு அபரிமிதமான சக்தியை பெறுது. அந்த சக்தி தான் மூளைக்கு போகுதா? ஆமா, செரிமானத்திலிருந்து மிச்சமான ஆற்றலும் தைராய்டோட சீரான இயக்கத்தால ஒருங்கிணைக்கப்பட்ட உயிரணுக்களோட ஒட்டுமொத்த சக்தியும் தண்டுவடம் வழியா மேல் நோக்கி பயணிச்சு கபாலத்தை, அதாவது மனித மூளைய அடையுது. கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கே. கண்டிப்பா. இந்த ஒருங்கிணைந்த பெருமளவு ஆற்றல் மூளைக்குள்ள நுழையும் போது மூளையில பயன்படுத்தப்படாத பல நரம்பியல் பாதைகள் விழிப்படையுது. நரம்பு மண்டலம் முழுவதும் அதோட உச்சக்கட்ட திறன்ல இயங்குது. இதத்தான் மனிதன் பேரறிவை அடைவதற்கான வழின்னு இந்த அறிவியல் பாடல் விளக்குது. இத கேட்கும்போது நாமும் இன்னைக்கே சாப்பாட்டை நிறுத்திட்டு மூச்சை புடிச்சுக்கிட்டு பேரறிவு அடைஞ்சிடலான்னு யாருக்காவது தோணுனா நேர்களே உங்களுக்கு நாங்க ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்தாகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை இது. ஆமா, கட்டுரையிலே ஒரு மிக முக்கியமான குறிப்பு இருக்கு. இதெல்லாம் சாதாரணமா யூடியூப் வீடியோக்களை பார்த்து செய்து விடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நான் கூட கேக்குறேன், சாதாரணமா மூச்சு அடக்கிறதுலயும் தசைகளை சுருக்கிற பயிற்சிகள்லயும் அப்படி என்ன பெரிய உயிரியல் ஆபத்து வந்துவிட போகுது? தன்னோட சாதாரண இயல்பு நிலைய மாத்தி அதோட உச்சக்கட்ட திறனை தூண்ட பயிற்சிகள். சரி,
இத செய்யும்போது உடலுக்குள்ள, குறிப்பா ரத்த ஓட்டத்திலயும் மைய நரம்பு மண்டலத்திலயும் மிகப்பெரிய பௌதிக அழுத்தங்கள் உருவாகும். அதாவது ஒரு சின்ன திறன் கொண்ட எலக்ட்ரிக் வயர்ல அதீத ஹை வோல்டேஜ் கரண்ட் செலுத்தினா என்ன ஆகுமோ அது போலவா? மிகச் சரியான உதாரணம். யாரோட உடம்பு எந்த நோயும் இல்லாம முழுமையான ஆரோக்கியத்தோட இருக்கோ அவங்களோட நரம்புகளால மட்டும்தான் அந்த அதீத அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியும். ஓ, அதனாலதான் தகுந்த குருவோட வழிகாட்டுதல் கட்டாயம் தேவைன்னு வலியுறுத்துறாங்களா? ஆமா, நீங்களாகவே தவறான முறையில நீண்ட நேரம் சுவாசத்தை அடக்கிறதோ இல்ல தசை சுருக்க பயிற்சிகளை செய்யறதோ நரம்புகள்ல தேவையற்ற முடிச்சுகளையும் இரத்த நாளங்கள்ல மிக ஆபத்தான உள் அழுத்தங்களையும் ஏற்படுத்திடும். அதனாலதான் நோயாளிகள், சமீபத்துல சர்ஜரி செய்தவங்க, உடல் பலவீனமானவங்க இத தாமாகவே ஒருபோதும் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கா. கட்டாயமா. சரியான வழிகாட்டி இல்லாதப்போ ஆற்றல் மேல் நோக்கி மூளைக்கு பாயறதுக்கு பதிலா தவறான உள்ளுறுப்புகளுக்கு திருப்பப்பட்டு வாழ்நாள் முழுவதும் சரி செய்ய முடியாத எதிர்விளைவுகளை ஏற்படுத்திடும். நரம்பியல் ரீதியான பாதிப்புகளும் வர வாய்ப்பிருக்கு. அதனால இந்த பயிற்சிகளை சுயமாக செய்யறத முற்றிலுமா தவிர்க்கப்படணும். ஆக பேரறிவுக்கான பயணம் அப்படிங்கிறது தெளிவான அறிவியலையும் அதே சமயம் முறையான வழிகாட்டுதலையும் கேட்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நேயர்களே, இன்னைக்கு நாம விவாதித்த இந்த திருமந்திர அறிவியல் நிஜமாவே ரொம்ப ஆழமானது. ஆமா, எல்லாமே எவ்வளவு துல்லியமா இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். பிரபஞ்சத்துல ஆற்றல் எப்படி ஒருமுகப்படுத்தப்பட்டு அழியாத நிலையை அடையுதோ அதே விதி மனித மனதோட எண்ணங்களுக்கும் பொருந்தும்னு புரிஞ்சுக்கிட்டோம். குறைந்த சுவாசம் மற்றும் குறைந்த உணவு எப்படி உயிரணுக்களோட தேவையற்ற அழிவை தடுத்து உடலோட ஆற்றல் முழுவதையும் மூளைக்கு பாய்ச்சுதுன்னு தர்க்க ரீதியா பகுத்தாஞ்சோம். இந்த அறிவியலை நம்முடைய அன்றாட வாழ்விலையும் நாம நிச்சயமா பயன்படுத்தலாம். எல்லாத்திலையும் அதிகப்படியான உள்ளீடை கொடுக்கறத விட அதை சுருக்கும்போது நமது செயல்திறன் பல மடங்கு கூடுது. உண்மைதான். குறைவான உணவு, குறைவான எண்ணெய் சிதறல் அப்படிங்கிறது வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது. அது உங்களோட அன்றாட வாழ்வோட ஒவ்வொரு செயலிலையும் ஒரு புதிய தெளிவு கொண்டு வரக்கூடிய ஒரு உயிரியல் ரகசியம். ரொம்ப அழகா சொன்னீங்க. நேயர்களே, உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். உணவையும் மூச்சையும் சுருக்கும்போது உடலோட ஆற்றல் வீழாகாம சேமிக்கப்பட்டு அது முழுமையா மூளைக்கு பாயுதுங்கிறத இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்த்தோம். இதையே இன்னைக்கு நாம இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கும் பொருத்தி பாருங்களேன். இன்னைக்கு நாம உணவை விட அதிகமா தகவல்களை தான் விழுங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் வர்ற நியூஸ், இமெயில்ஸ், சோசியல் மீடியான்னு நம்ம மூளைய எப்போதுமே ரெஸ்ட் இல்லாம பிஸியாவே வச்சிருக்கோம். ஆமா, ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்க விடுறதில்ல. நாம தினமும் உள்வாங்குற இந்த தேவையற்ற தகவல்களையும் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டையும் ஒரு இன்ஃபர்மேஷன் டயட் மூலமா கணிசமா சுருக்குனா என்ன நடக்கும்? அப்படி தகவல்களை சுருக்கும்போது உங்களோட மன அழுத்தம் குறைஞ்சு உங்க மூளையில மிச்சமாகிற அந்த அளப்பரிய ஆற்றல் எந்த மாதிரியான புதிய ஒருமுகப்படுத்தலையும் பேரறிவையும் உங்களுக்குள்ள வெடிக்க செய்யும். ஒரு புதுவிதமான சிங்குலாரிட்டி மூளைக்குள்ள நடக்கும் இல்லையா? கண்டிப்பா. மூளையோட சிந்திக்கும் திறன் எந்த உச்சத்துக்கு செல்லும்? இதை நீங்களே கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. இந்த புதிய தேடலோடும் சிந்தனையோடும் இன்றைய ஆய்வை நம்ம நிறைவு செய்யறோம். நேயர்களே, மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம்.